ஆவியான கரத்திலே இந்த ஃபங்க்ஷனை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரை பொறுப்பேற்று நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, இழத்தினாருதலே எங்கள் ஒளிமயமே, துணையாளரே உள்ளத்தினாருதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிக்கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிக்கூறட்டும். என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உரை நீக்கோ வல்லவரே, ஓடி சோத்திரமே. உரை நீக்கோ அவக்கரை போகும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா. மாலை வேளையில இருக்கிற உங்களுக்கு யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்ல சிரிச்ச முகத்தோடு நேரத்தில் கடந்து வந்திருக்கீங்க. உங்களை நான் பாடுறது பார்த்து நீங்கள் வித்தியாசமா பார்க்கலாம். ஆனால் உங்களை பார்த்தா எனக்கு வித்தியாசமா தெரியல. ஏன்னா நான் உங்களை விட ரொம்ப நிறைய போட்டுலாம் வச்சுருப்பேன். அதனால உங்களை பார்க்குறவர்கள் என்ன பார்த்தா உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். ஆனால் உங்களை பார்த்து எனக்கு வித்தியாசம் இல்லை. எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே எனக்கு சொந்த உறுப்பிலோட தான். உறுப்பிலோடையில் பெருமாள் சுவாமி கோயில் இருக்குல்ல, அதான் எனக்கு சொந்த கோயில். அதான் எங்கள் தாத்தா பூசை வச்சுருக்கேன். நாங்களும் அதெல்லாம் பூசை இருக்கேன். அதனால் இனக்கல்ல உங்களை பார்த்தா வித்தியாசம் தெரியல. சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லது. இயேசு கிறிஸ்து
இந்த உலகத்துக்கு வந்ததே எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக வந்தார். அவர் பிறந்தது அதுக்காகத்தான் பிறந்தார். அதனாலதான் எல்லா ஜனங்களும் சந்தோஷமா இருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் பணம் இருந்தா, பொருள் இருந்தா, சொத்து இருந்தா சந்தோஷம் வந்துடும் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. எல்லாம் இருந்தாலும் சந்தோஷங்கிறது தானா. அது பணத்துக்கு மேல. பணம் இருந்தவொடனே சந்தோஷம் வராது, பொருள் இருந்தவொடனே சந்தோஷம் வராது, ஆட்கள் இருந்தவொடனே சந்தோஷம் வராது. இதெல்லாம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. அது தெரிஞ்சுக்கிட்டேன் லைஃப்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அதுக்காக தான் வந்தார். நீங்கெல்லாம் நல்ல வேலை செய்யறவங்க, வருமானம் கிடைச்சாதான் குடும்பத்தை சின்ன ஒரு ஓமை சொல்றேன். ஒரு மாமரத்துக்கு மூட்டில் 3 பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. 3 பேருக்கும் நல்ல பசி. காலையிலேருந்தே சாப்பிடலை, நல்ல பசி. பசின்னா கொஞ்சம் நஞ்ச பசி இல்லை. காலையில் சாப்பிடலன்னா எப்படி இருக்கும் பசி? பயங்கர பசி. நம்ம சொல்லுவோம்ல ஊரில், நான் சிறு குடலை சொல்ல மாட்டீங்களா நீங்களா? சின்ன குடலை பெரு குடலை சாப்பிடுது. எப்போ எதாவது வயிற்றுல போடணும், இல்லைன்னா என்ன செஞ்சிடும் குடலை. அவ்வளோ பசி. அந்த பசி எவ்வளோ நேரம், ஒரு 2-3 மணி வைக்கலாம், அந்த டைம் வைக்கலாம், நல்ல பசி. ஆனால் உட்கார்ந்து இருக்கிறது மாமரத்து மூட்டில். அது மாம்பழ சீசன். அந்த மாம்பழம் விழுந்த உடனே அவங்க முன்னால 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. முன்ன வந்து தொம்முன்னு விழுது. விழுந்த உடனே 3 பேரும் தனக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அண்ணே அவங்க ரொம்ப பசியா இருக்கு பார்த்தீங்களாண்ணே, அண்ணே நீங்க எடுத்துட்டாங்கண்ணே அப்படின்னு என்ன ஒருத்தனை பற்றி சொல்றான். அவன் சொல்றான், டேய் என்னால் என்ன செய்ய முடியல, எழும்ப முடியல, நான் படுத்துட்டேன் பத்தியா, அந்த சாப்பாடு கிறக்கத்தில் என்ன செய்ய முடியல, என்னால எழும்ப முடியல, அதனால நீ எடுத்துக்கூடா அப்படின்னு. உடனே அடுத்தவன் சொன்னான், அண்ணே அந்த பழத்தை எடுங்கண்ணே, பெரிய மாம்பழம், அதை பிச்சு நம்ம சாப்பிடலாம். 3 பேரும் சொல்லிட்டே இருக்காங்களே தவிர ஒருத்தனும் எழுந்திட்டு இந்த பழத்தை. ஆனால் நல்ல பசி. ஐயோ பசிக்கு 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 பசிக்கு. அந்த வழியா ஒருத்தர் போனாரு. இவனை 3 பேரும் படுத்துக்கிட்டே இருந்தான். அவன் தூக்கிட்டு போயிட்டான் மாம்பழத்தை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து நம்ம பார்த்து, ஐயோ அவன் 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 கலாண்டிருப்பான், அவன் அவன் எப்படி சொல்லிட்டே இருப்பான். நம்ம ஊரில் அப்படி தான் பேசுவோம். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கஷ்டப்பட்டு உழைச்சா நல்லா இருக்கலாம். அது பைபிள் நல்லா சொல்லி கொடுக்குது. கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கணும். உழைச்சவங்களை இயேசு கிறிஸ்து முன்னுக்கு கொண்டு வருவாங்க. அதை நான் நம்புறேன். உழைக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. வேலை செய்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? வேலை செய்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்களாம் வேலை செய்கிறவங்க தான். வேலை யாராவது சம்பளம் வாங்காம வேலை பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. கைதி கட்டுறவங்க ஒரு ஆளாக சம்பளமே வாங்காம வேலை பார்க்க, வேலை செஞ்சா எனக்கு சம்பளமே ஒரு ஆள். எல்லாருக்கும் வேலை செஞ்சவனே, ஏன்னா வேலை செஞ்சவங்களே சார் வேலை செஞ்சவங்களா சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்போம். அப்போ வேலை செஞ்சா என்ன உண்டு? சம்பளம், கூலி உண்டு. அதை நல்ல கவனமாக செய்யணும். நம்ம எப்படி செய்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப இது. என்னோட அப்பாவும் ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியர், கான்ட்ராக்ட். இப்போ வேலையை விட்டுட்டாங்க. எங்கள் அப்பாட்டையும் வேலை பார்க்குற பசங்களெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், வேலை பார்க்குறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். நான் படிக்கிற டைமில் அதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணி போயிருக்கிறேன். ஆனால் ரொம்ப அதை நிறைய காரியம் இருக்கும். ரொம்ப கவனமாக வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்ல முன்னுக்கு வந்ததை நான் பார்க்க முடியும். அப்படி கவனமாக நீங்கள் வேலை செய்யுங்க. வேலை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக கடவுள் நம்மளை நல்லா அழைப்பார். அது ஒரு உண்மையான ஒரு சம்பவம். யாரும் கெட்டு போக மாட்டாங்க. இன்னொரு ஓமையை நான் சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். ஒரு குடும்பத்தில் 4 பெண் பிள்ளைகள். கவனிங்க, நான் வசனத்தை சொல்லலை, ஒரு நடந்த ஒரு சம்பவம். ஒரு குடும்பத்தில் எத்தனை பிள்ளைங்க? 4 பொம்பளை பிள்ளைங்க. அந்த தகப்பனார் மரித்து போனார். கொஞ்சோண்டு இடம், அந்த இடத்தோட அம்மா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அம்மா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் படிக்க வச்சாங்க. முதல் பிள்ளை 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்து அதோட நிறுத்திட்டாங்க, வேலை பார்க்க முடியல. அதனால 12ஆம் கிளாஸ் படித்த பிள்ளைக்கு ஒரு முட்டை வியாபாரம் பண்ணுவாங்கல்ல, முட்டை வியாபாரி கட்டி கொடுத்தாங்க. அடுத்து காலேஜ் படித்த பிள்ளைக்கு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் 4 பிள்ளைகள் கல்யாணம் முடிஞ்சிச்சு. இப்போ கடைசி உள்ள பிள்ளைக்கு கொஞ்சம் வசதி வந்த பிறகு நல்ல வேலை, அதனால நல்ல வீடு. இப்போ இந்த 4 பிள்ளைகளுக்குள்ள ஒரு போட்டி. இளைய பிள்ளை மூத்த பிள்ளைக்கு முட்டை வியாபாரி ரொம்ப ஓலப்புற வீடு.
அதனால இந்த பிள்ளை யாருமே அவங்க சேர்க்க மாட்டாங்க, குடும்பத்துல ஒண்ணுமே சேர்க்க மாட்டாங்க. ஆனா அந்த சகோதரிக்கும் இந்த சகோதரனுக்கும் ஒரு உழைப்புன்னா ஒரு வெறி. நல்ல உழைக்கணும், உழைப்புல கள்ளத்தனம் காட்டக்கூடாது, மழைன்னு சொல்லக்கூடாது, வெயில்னு சொல்லக்கூடாது, தூசுன்னு சொல்லக்கூடாது, குளிர்துன்னு சொல்லக்கூடாது, சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அந்த இதில் ரொம்ப கவனமா. இவங்களுக்கு எல்லாருக்கும் கடவுள் ரெண்டு பிள்ளைங்க கொடுத்திருந்தாங்க. இப்போ இந்த மூத்த பிள்ளையுடைய கணவனார் முட்டை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தது. அவங்க கஷ்டப்பட்டு இந்த 3 சகோதரியை விட முந்தி மேல வந்தாங்க. அந்த 2 பிள்ளைகளும் எனக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு வெளிநாட்டில் நல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சகோதரி ரொம்ப ஒரு பெரிய நல்ல வாழ்க்கை, ஒரு பெரிய ஒரு முட்டை பிசினஸ், அதாவது நம்ம இந்தியாவில இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ற அளவுல அந்த பிசினஸ் பண்றாங்க. அது என்னன்னா அவ்வளவு ஹார்ட் ஒர்க், அவ்வளவுக்கு இரவு பகல்னு மாறாம உழைக்கணும். உழைத்தா கடவுள் நமக்கு என்ன செய்வாரு? எல்லாரும் அப்படித்தானே சொல்லுவாங்க, உழைச்சவங்களுக்கு தான் கடவுள் என்ன செய்வாரு. அது எனக்கு இன்னொரு தம்பி தெரியும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை பெறுவான், திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா அவரோட இடத்துல இருப்பான். இதே மக்களே வேலைக்கு போறியா? அது பாஸ்டர் இன்னைக்கு நல்ல வெயில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வரும் சொல்லுங்க, நல்ல வெயில பற்ற தலை. சரி நான் ஓகே. செவ்வாய்க்கிழமை சொல்லுவான், மாஸ்டர் இன்னைக்கு அந்த கொஞ்சம் தூசுலாம் என்ன செய்யும், தூசு எனக்கு ஒத்துக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல மாஸ்டர். இன்னைக்கு புதன்கிழமை அது இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் குளி கொண்டு எப்படி இருக்கு, அது கொஞ்சம் எனக்கு என்ன செய்யும், நெஞ்சில வேலைக்கே போக மாட்டான். நான் சொன்னது இப்படியே இருந்த முன்னேற முடியாது. நம்ம உழைச்சா கடவுள் நமக்கு என்ன செய்வார். அதனால நீங்க நல்லா உழைக்கிறீங்க, நல்லா உழைங்க. ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லிட்டு ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். எல்லாம் ரொம்ப கவனமா கவனித்தீங்க. ஒரே ஒரு வசனம், அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம். சங்கீதம் 1ஆவது அதிகாரம் அதுல 3ஆவது வசனம்னு ஒரு வசனம் இருக்கு. அதுல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நான் திரும்ப அந்த வசனத்தை சொல்றேன். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படின்னா இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம வீடுகள்ல மரங்கள்லாம் இருக்கு. அந்த மரம் நல்ல ஒரு ஆற்று பக்கத்துல அந்த மரம் இருக்குமானா அந்த மரம் நிச்சயமா இலெல்லாம் தென்னை மரமா இருந்தா இலை காயாது, நல்ல குறும்பல் பிடிச்சு நல்ல காயா இருக்கும். அப்படிதானா? சிலர் சொல்லுவாங்க, எனக்கு மாத்திரம் எங்க அப்பா கொஞ்சம் உதவி செஞ்சாருன்னா நான் எங்கேயோ போயிடுவேன். கல்யாணம் முடிஞ்சவங்க சொல்லுவாங்க, மனைவி பார்த்து சொல்லி உங்க அப்பாவுக்கு வச்சிருக்க கொஞ்சம் பணத்தை தந்தாருன்னா நான் எங்கேயோ போயிடுவேன். சிலர் சொல்லுவாங்க, எங்க அண்ணனுக்கு நல்லா இருக்கு, அவர்கிட்ட நல்லா இருக்கு, கொஞ்சம் எனக்கு தருவாங்கன்னா நான் நல்லா. அப்படின்னா ஒரு மரம் நீருள்ள இடத்துல இருக்கிறதும் நீர் இல்லாத இடத்துல இருக்கிறதும் வித்தியாசம். நாங்க இப்போ கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம்ல, இயேசு கிறிஸ்துவ தேடுகிறவங்க நீருள்ள இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களை கொண்டு வைப்பார். அப்படின்னா நல்ல தண்ணி உள்ள இடத்துல ஒரு மரம் இருந்தா அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ தேடுனா அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்வாரா, ஒரு தென்னை மரம் வைக்கலாம், டெய்லி தண்ணீர்ல இடத்துல இருந்துச்சுன்னா என்ன செய்யும், அந்த மரம் நல்ல காய்ச்சி நல்ல காயா இருக்கிறது போல வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த மாலை வேளையில இருக்கிறவங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்க வேலையை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு வேலை கொடுக்கிற சாரை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைங்க உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை, கண்ணை மூடி நாங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஒருவேளை நீங்க நினைக்கக்கூடாது ஏன்னா இயேசு சொல்லாங்க அதை சொல்லாங்க, ஒண்ணும் இல்லை. எல்லாருக்கும் ஆசை உண்டு, எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு ஆசை உண்டு. கண்ணை முடிச்சு ஓம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
ஜீவன் உள்ள தேவனே மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவிக்கிற தேவனே மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற தேவனே மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக இந்த உலகத்திலே பிறந்தவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக தன்னிடத்தில் வேலை பார்க்கிற பிள்ளைகளை குடும்பமாய் அழைத்து அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று அன்பு சகோதரனுடைய இருதயத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு சகோதரனுக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வருகிற 25வது வருடத்திலே அநேக இடங்களில வேலைகள் நடக்க, அநேகரை வைத்து வேலைகளை கொடுக்க ஆண்டவர் அன்பு சகோதரனுக்கு கிருபை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். நீ வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இந்த மால வேளையில எனக்கு தந்திருக்கிற அதிகாரத்தோடு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக தேவ நாமத்துல அன்பு சகோதரனையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறப்பா. விசேஷம் அந்த இடத்துல வந்திருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு சகோதரர்களுக்காக, ஒவ்வொரு சகோதரிகளுக்காக, பிள்ளைகளுக்காக, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் குடும்பங்களிலே என்னென்ன பலவீனங்கள், என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன போராட்டங்கள், என்னென்ன கஷ்டங்கள் இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு யார் யாருக்கு என்னென்ன பலவீனம் இருக்குமானாலும் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் இந்த பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த சகோதரர்களுக்கு மேல, இந்த சகோதரிகளுக்கு மேல, இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற வயதான நபர்களுக்கு மேல, இந்த சிறு பிள்ளைகளுக்கு மேல இறங்கட்டும். அப்பா, வேலை பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, நல்ல பலத்தை கொடுங்க ஆண்டவரே. வேலைகளை செய்ய நல்ல பலத்தை கொடுத்து, கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைங்க, வீடு வாசல் இல்லாம இருக்கிற பிள்ளைங்க, வட்டி கொடுமையில் இருக்கிற பிள்ளைங்க, ஆண்டவரே இந்த வட்டி கொடுமைகள் எல்லாம் மாறட்டும். இந்த வீடுகளில் இருக்கிற கஷ்டம் எல்லாம் மாறட்டும். வாடகை இடங்கள்ல இருக்கிற பிள்ளைகள் சொந்த இடங்களை வாங்கி நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகளுடைய படிப்பு ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து எல்லாரையும் ஆசீர்வதிச்சீங்க. குருடனை ஆசீர்வதிச்சீங்க, செவிடனை ஆசீர்வதிச்சீங்க, முடவனை ஆசீர்வதிச்சீங்க. உங்ககிட்ட வந்த ஒரு பிள்ளைகளையும் தூரே தள்ளலப்பா. அதே போல அந்த காம்பவுண்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. வருகிற 25வது வருடம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷமும் சமாதானமும் நன்மையும், இந்த பிள்ளைங்க எந்த வேதனையும் இல்லாம நல்லா இருக்க கர்த்தர் உதவி செய்யும். மறுபடியும் ஆண்டவரே, அன்பு சகோதரனுக்காக, குடும்பத்துக்காக, அவருடைய தாய்க்காக, கூட பிறப்புகள், சொந்த பந்தங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிகள். இன்றைக்கு இருக்கிற சந்தோஷம் இந்த குடும்பங்களிலே தாராளமாய் பெருகட்டும். உங்க நாமத்திலே மறுபடி மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்று சதா காலமும் நிலைத்தும் நிறைந்தும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷம் தானா? இப்போ கிறிஸ்மஸ் கேக் கட் பண்றோம். உங்க சாரும் உங்க அம்மாவும் சேர்த்து கட் பண்ணுவாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுவோமா? சின்ன பிள்ளைங்க வாங்க, சின்ன பிள்ளைங்க வாங்க.
பிள்ளைங்களாம் வாங்க, சின்ன பிள்ளைங்களாம் வாங்க. எல்லாரும் ஜோரா கிளாப் பண்ணுவோமா, கை தட்டுவோமா? சாப்பாடு இருக்காது. இன்னும் மீட்டிங் என்ன ஐடியா இந்த சேர்ந்து
போங்க போங்க. Okay. போட்டு போட்டு எல்லாம் போட்டு 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 நீ போ கரிச்சு கரிச்சு போட்டா போட்டு போட்டு போ நீ போ போ வாங்க நீ பிடிச்சிக்கிட்டே எங்கே வந்து இப்படி பண்ணி வாங்கிட்டு வந்துடுறது தள்ளு